ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிரான்ஸ்பரண்ட் அடசிவ் புக் கவர் இல்லாமல் வீட்டிலையே நார்மல் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு வச்சு எப்படி போடலாம் அப்படின்றது தான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ரோல் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லா புக்குக்குமே வேணுன்ற சைஸ் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து புக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரு டைமும் நம்ம வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் போடுற புக் கவர் மாதிரி தான் சைடில் கட் பண்ணிவிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக புக் கவர் போடுற மாதிரியே தான் போட போகிறோம். ஆனால் நம்ம செல்லோ டேப்போ இல்லை ஃபெவிகாலோ ஸ்டாப்லரோ எதுவும் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம டிரான்ஸ்பரண்ட் அடசிவ் கவர் வருது பார்த்திங்களா, அதே மாதிரியே எப்படி போட போகிறோம் அப்படின்றத தான் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஈவனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ள 2 சைடும் ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன டேப் யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த டேப் பேர் தான் டபுள் சைட் டிரான்ஸ்பரண்ட் டேப்பு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேப்பை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 rupees ரேஞ்சஸ் தான் வரும். இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அழகாக ஒட்டிட்டு மேலே ஒரே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த டேப்போட கம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அழகாக மடித்து விட்டுட்டிங்கன்னா அழகாக கவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் என்ன தான் இழுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். ஸ்டாப்லர்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே கவர் ஓட்டை ஆகிடுது. டேப் போட்டும் போதும் கிழிச்சிடுறாங்க பசங்க. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிழியவே கிழியாது. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் வரும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் எல்லா புக்குக்குமே இந்த மாதிரி தான் கவர் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் ஒட்டி இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டேப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அது ரொம்ப மெலிசாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நமக்கு வேணுன்ற லென்த் அழகாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த டேப்பை லேசாக நீங்கள் நகம் வச்சு கிழிச்சிங்கனாலே வந்துடும். இந்த சைடில் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது புக் கவர் போடும்போது இந்த புக்கை ஒருத்தர் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளா ஒரே ஆளாக போடும்போது பார்த்திங்கன்னா மடியும் போது நடுப்புற கேப் விழும். இந்த மாதிரி ஒருத்தர் புக்கை கையில் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம ஒட்டிட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணாலே கேப் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் அழகாக ஈஸியாக கவர் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். இதே நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த அடசிவ் டிரான்ஸ்பரண்ட் புக் கவர் பார்த்தீங்கன்னா 30 பீஸே உங்களுக்கு 300 rupees அந்த மாதிரி வருது உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டேப்பை வாங்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் ரோல் வாங்கினீங்கன்னா உங்கள் எல்லா புக்குக்குமே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்குமே உங்களுக்கு நோட்டு புக்கு எல்லாம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. ஒரு சிலது பார்த்திங்கன்னா அது சைஸ் எல்லாம் கலந்து வர்றதுன்றதுனால உங்களுக்கு ஒரு சில புக்குக்கெலாம் போட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் டேப் வாங்கி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா எல்லா புக்குக்கும் ஈஸியாக சூப்பராக போட்டு முடிச்சிடலாம். என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிழியாது. இதே இது நீங்கள் ப்ரௌன் ஷீட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் யூஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த இதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைடு அடசிவ் டிரான்ஸ்பரண்ட் டேப்பை வாங்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக புக் கவரை போட்டு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த டேப்போட நேமும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் நோட்டுக்கும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.